கம்பேக்னா வாழ்க்கையில ஒரு தடவை தான் வரும். ஆனா சூர்யா அண்ணா ஃபேன்ஸ்க்கு வருஷம் வருஷம் வரும். ஹலோ பார்வதி, சாரி. ஹலோ ஹலோ தோத்துக்கிட்டு இருக்கீடா. கடைசியா கங்குவான்ற ஒரு மாபெரும் படைப்புல அண்ணா கம்பேக் கொடுப்பாருன்னு சிறுத்தை சிவானா மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க நம்ம சூர்யா ஃபேன்ஸ். ஆனா விளைவு ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ஆனா படம் ஒண்ணும் அவ்வளவு மோசம்லாம் இல்ல. இருந்தாலும் ஏன் அந்த அளவுக்கு போட்டு பொழந்தாங்கன்னு தெரியல. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்து அடிக்கணும் போல தோணும். எந்த அளவுக்கு அது சூர்யா அண்ணாவை பாதிச்சிருந்தா ஜோதிகா மேமே இறங்கி வந்து அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. என் புருஷன் இன்னைக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா நாளைக்கு நிச்சயமா பெரிய ஆளாகத்தான் போறாரு. அன்னைக்கு சொந்தம் சொல்லிக்கிட்டு நீங்க பல்ல இழிச்சுக்கிட்டு வரத்தான் போறீங்க. அப்படி அண்ணனின் அடுத்த கம்பேக் படம் தான் கார்த்திக் சுப்புராஜ் படம். அந்த மலைய ரெண்டா பொளந்து மான் கொம்பு மாதிரி சிறுசா சீவி என் கையில சின்னதாக்கி கொடுக்குறேன். என்னடா சொல்றீங்க? அது என்னமோ சுப்பு அண்ணாவோட கிரெடிட்ஸ்ல டைரக்ஷன் பை ஃபிலிம் பை எல்லாம் இல்லாம படம்னு வந்துட்டாலே அதுக்குன்னு இருக்கிற தனி ஃபேன் பேஸ பூர்த்தி பண்ணிரும். உதாரணத்துக்கு ஜிகர் தண்டா, ஜெகமே தந்திரம், பேட்டை எல்லாமே அவங்க ஃபேன்ஸோட தரமான தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படம் தான். அண்ணனோட டைரக்ஷன்லயே தியேட்டர்ல பார்க்க முடியாம போச்சேன்னு ஃபீல் பண்ற படங்கள்ல ஜெகமே தந்திரமை விட மகான் படத்துக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணோம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அப்படி கார்த்திக் சுப்புராஜ் அண்ட் சூர்யா அண்ணா காம்பினேஷன்ல வர இருக்கிற அடுத்த படத்தோட டைட்டில் டீசரை தான் இன்னைக்கு வெளியிட்டாங்க. கோபம் கம்மி பண்ணுது. டைட்டில் வரதுக்கு முன்னாடியே ஆளுக்கு படத்துல இங்கிலீஷ் படம் டைட்டில் தான் ஏதோ ஒரு ஓட்ட வழியா சர்ப்ரைஸ் உறிஞ்சு எடுத்துட்டு வந்து வெளியே விட்டாங்க. ஆமா, இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா? அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. கடைசியில பார்த்தா டைட்டில் ரெட்ரோன்னு விட்டாங்க. ரீசெண்ட் இன்டர்வியூஸ்ல சுபமாமா என்ன சொன்னாருன்னா, நான் எடுத்தாலே கேங்ஸ்டர் படம் தான் எடுக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா அடுத்து சூர்யா சார் கூட பண்ற படம் லவ் ஸ்டோரின்னு சொன்னாரு. சூர்யா அண்ணா லவ் ஸ்டோரி, பூஜா ஹெட்டேன்லாம் வரும்போது சூர்யா அண்ணா ஃபேன்ஸ்லாம் பழைய விண்டேஜ் சூர்யா அண்ணாவை பார்க்க போறோம்னு உச்சக்கட்ட சந்தோஷத்துல இருந்தாங்க. ஆனா சுப்பு மாமாவே நினைச்சாலும் ஒரு லவ் ஸ்டோரியில கூட கேங்ஸ்டர் இல்லாம எழுத முடியாது போல அவர்னால. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார், அப்படித்தான்டா பேசுவேன். அப்படி ஒரு தரமான சம்பவமா தான் தெரியுது டைட்டில் டீசரை பார்த்தா. எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. எனக்கு பர்சனலா ஃபீல் ஆன ஒரு விஷயம் என்னன்னா, கார்த்திக் சுப்புராஜ் அண்ணா கிட்ட லாஸ்ட் டைம் ஃபேன்ஸ் டிசப்பாயிண்ட் ஆனது மகான் மாதிரி ஒரு தரமான படத்தை எடுத்து தியேட்டர்ல விடாம போனதுதான். நீங்க நினைக்கலாம் ஜோக்கர் மாதிரி அப்படின்னு, உண்மையிலே ஜோக்கர் தான். சொல்ல போனா அந்த கஷ்டம் சுப்புனாக்கும் இருந்திருக்கும் போல. சோ அப்படிப்பட்ட இன்னொரு கதையில ஒரு 70% லவ் கலந்து தியேட்டர்ல கொடுக்கணும்னு முடிவு பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல? ஏன் 70% லவ் ஸ்டோரின்னு சொல்றேன்னா, சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல வைப் மெட்டீரியல்ல இருந்து இப்ப கண் கலங்க வைக்க போற பதிவு மாதிரி தெரியுது. அப்படியே உள்ள இருக்க ஆத்மாவை அப்படி இழுத்து வெளிய போடுது. சபல்ல நான் ஃப்ரெண்ட் பாட்டு பிடிக்கலையா? சுப்புமாமன் சந்தோஷ் நாராயணன் காம்போங்கிறது எப்படிப்பட்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும். சோ இந்த தடவையும் மிஸ்ஸே ஆகாது. ஐயா போதும், இதுக்கு மேல யாரு விளையாடுங்க இடம் இல்ல. இனிவே படம் சூர்யா அண்ணாக்கு கம்பேக் தரும்னு அப்படி இப்படின்னு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பீக்கும் போக வேண்டாம். அப்படி போனாதான் நமக்கு சூளையே அடி விழுகுது. அதுல போடுங்க. சோ பாப்போம். சூர்யா அண்ணா ஃபேன்ஸ் கங்குவாக்கு கூவுல டயர்ட் ஆகி இருப்பாங்க. சோ எல்லாரும் ஃபேன்ஸும் சேர்ந்து இந்த தருணத்துல நாங்க பெருசு நீங்க பெருசுன்னு இல்லாம கமல் விக்ரம் அடுத்து நிகராக நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வெர்சடைல் ஆக்டரை கைவிட்ட கூடாது. சோ சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.